ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி மந்த்துக்கு என்ன சேவிங் பிளான் இருக்குது அப்படின்றத வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஃபண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து இப்போதைக்கு வந்து 1200 தான். ஸோ அம்மா வந்து கட்டிகிட்ருக்காங்க இல்லைங்களா, அதே அமௌண்ட்டு தான் வந்து நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வீடு பக்கத்தில் அந்த மாதிரி நம்பிக்கையான யானா தெரிஞ்சவங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு மாதிரி நம்ம தீபாவளி ஃபண்டுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் வந்து கால் காசு, இல்லைனா வந்து ஜுவல்லாவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 20 கிராமும் ஏதோ சம்திங் வந்து சில்வரு, அப்புறம் கிராக்கர்ஸு, ஸ்வீட்டு இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து செப்டம்பர் மந்த்து சேவிங்கும் அக்டோபர் மந்த்து சேவிங்கும் வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் வந்து 1 கிராம் வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். எப்போன்னா தீபாவளி மந்த்துக்காக. ஸோ நம்ம எப்போவுமே வந்து நான் வந்து டக்குன்னு ஒரு 500 600 சேர்த்த பிறகு நான் போய் வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அது லாஸ்ன்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு டையிங் சார்ஜ் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாட்டியும் வந்து நம்ம 500 போய் பே பண்ணுறோன்னா ஒரு 50 ரூபா வந்து டையிங் சார்ஜ் வந்து போகும் அப்படின்றதுனால. ஸோ நான் வந்து 2 கிராம் காயின் வாங்குறப்போ ஒரு 150 ரூபா டையிங் சார்ஜ் வந்து போட்டு நான் வந்து பே பண்ணி வாங்கிப்பேன். ஸோ இதான் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து காசை வந்து நான் செலவு பண்ணாமல் பத்திரமா வச்சுப்பேன். ஸோ அதனால் வந்து ஒரு மந்த்லி வந்து 4000னா 2 மாதத்துக்கு வந்து எனக்கு வந்து 8000 வரும். ஸோ ஓகே, 6700 அது வந்து 7000 சம்திங் கிட்ட வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து 8000 வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 2 மாதத்துக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் தேவைன்னா வந்து தீபாவளிக்கு வந்து நீங்கள் டே பை டேவாக கேல்குலேட்டன் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் ஓகே, டெய்லி வந்து நீங்கள் எடுத்து வச்சாலும் ஓகே, வாரம் சம்பளமாக இருந்தால் வாரத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வைங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் வந்து நான் வந்து எப்படி எடுத்து வைப்பேன்றதும் உங்களுக்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் மந்தில் எப்படி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பிளான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் வந்து ஆல்ரெடி சம் நியூ க்ளோத்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் வரும்போது கொஞ்சம் துணி வந்து எடுத்து கொடுத்தாங்க. அது போக எங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து எடுப்போம், இல்லைனா வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து போக மாட்டோம் பெரும்பாலும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து மேடுக்கு வந்து போனஸ் மாதிரி கொடுக்கலான்ட்டு வந்து இருக்கேன். இல்லைனா வந்து நம்ம ஒரு சாரீ மாதிரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து ஒரு 500க்குள்ளே. ஒன்று பைசாவாக வேணும்னா உங்களுக்கு பைசாவாக கொடுத்துருவேன், அப்படி இல்லைனா சாரீ கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாரீ வந்து எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா வந்து சேவிங் சேலஞ்ச் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி தேதியிலேருந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி 9/9 சரிங்களா. இந்த மாதத்தில் 30 வரைக்கும் இருக்குது. அடுத்த மாதம் வந்து 31ஆம் தேதி தீபாவளி. ஸோ 30 அதில் ஒரு 30 30 ஏன்னா 31 அன்னைக்கு தீபாவளி இல்லைங்களா, அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணாதீங்க. ஸோ இதில் ஒரு 21 நாள், அதில் ஒரு 30 நாள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 51 நாள் நம்ம கையில் இருக்குது. ஸோ 51 நாளுக்கு வந்து நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணுன்றதை பிளான் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம். தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேவிங்ஸை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து செய்வேன் நான். செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிராக்கர்ஸ் வந்து அம்மா வந்து பண்டு போட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதில் எப்போவுமே வந்து எனக்கு வந்து தீபாவளி சீர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் கிராக்கர்ஸ் வந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் மணியும் வந்து சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. ஸோ நான்வெஜ் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி வந்து நான்வெஜ் வந்து இதெல்லாமே வந்து ஹஸ்பண்டோட எக்ஸ்பென்சஸாக வந்து இருக்கும். சரி, ஸ்வீட்ஸ் வந்து குலோப் ஜாமுன் மாதிரி பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து மைசூர் பாக்கு, இல்லைனா வந்து எனக்கு ஜாங்கிரி வந்து செய்வேன். ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, குலோப் ஜாம், இது 3த்தில் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து செய்ய தெரியும். ஸோ பசங்க எது கேட்குறாங்களோ அதை ப்ரிஃபர் பண்ணி எதனா ஒன்று வந்து செய்வேன். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ மாதிரி கடையில் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கெஸ்ட்டு வந்து யாருன்னா வந்து வீட்டுக்கு வரலாம். இன்னும் வந்து எங்களுக்கு சரியாக வந்து பிளான் தெரியல. ஸோ இன்னும் வந்து கேட்கல. ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அவங்க அண்ணன் அவங்க அத்தை மாமியார் வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இல்லைனா வந்து நாங்கள் வந்து நேட்டிவ், நான் ஒரு 4 to 5 days இருந்ததுன்னா நேட்டிவ் வந்து போவோம். அது வந்து மேபி தான். சரிங்களா. ஸோ வருஷம் எப்போவுமே வந்து போகிறது உண்டு. தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ வந்து ஊருக்கு வந்து போயிடுவோம்.
ஸோ இந்த வருஷம் வந்து பாப்பா 10th படிக்கிறதுனால அது வந்து இன்னும் கிளாரிட்டியாக வந்து தெரியல. ஸோ இதான் வந்து எனக்கு தீபாவளி வந்து பிளானு. உங்கள் பிளான் என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதி வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மணி வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, ஸோ சில்வர் காயினை வந்து நம்ம எப்படி சேர்த்து வைக்கலாம், சில்வர் வெர்சஸ் கோல்டு காயின் வந்து நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறது, அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி கோல்டு காயினாக வந்து மாற்றலாம் அப்படின்ற வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.